தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கன்னி மரியாவின் தாய்மையை கொண்டாடுவோம். அவருடைய மகன் ஆண்டவராம் கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். கன்னி மரியாவின் தாய்மையை கொண்டாடுவோம். அவருடைய மகன் ஆண்டவராம் கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். மண்ணுலகும் அதில் நிறைந்த அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினார். கன்னி மரியாவின் தாய்மையை கொண்டாடுவோம். அவருடைய மகன் ஆண்டவராம் கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். ஆண்டவரது மலையில் ஏறக்கூடியவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடா கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர், வஞ்சக நெஞ்சத்தோடு ஆணையிட்டு கூறாதவர். கன்னி மரியாவின் தாய்மையை கொண்டாடுவோம். அவருடைய மகன் ஆண்டவராம் கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். இன்னோரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவர். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவர். ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோப்பின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. கன்னி மரியாவின் தாய்மையை கொண்டாடுவோம். அவருடைய மகன் ஆண்டவராம் கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மை மிகு கதவுகளே, உயர்ந்து நில்லுங்கள். மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். கன்னி மரியாவின் தாய்மையை கொண்டாடுவோம். அவருடைய மகன் ஆண்டவராம் கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மை மிகு கதவுகளே, உயர்ந்து நில்லுங்கள். மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ? படைகளின் ஆண்டவர் இவர். இவரே மாட்சி மிகு மன்னர். கன்னி மரியாவின் தாய்மையை கொண்டாடுவோம். அவருடைய மகன் ஆண்டவராம் கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கன்னி மரியாவின் தாய்மையை கொண்டாடுவோம். அவருடைய மகன் ஆண்டவராம் கிறிஸ்துவை நாம் போற்றுவோம். உருவில்லாதவருக்கு உரு கொடுத்திட அருள்வளம் அனைத்தும் அடைந்தவரே, மைந்தனை அரசனாய் ஈன்றெடுத்தும் மறுவிலா கன்னியாயினையே, உன்னத தந்தையின் திருமகனார் உதித்தார் உந்தன் உதரந்தனில். ஈசன் மீட்பரை ஈன்றவரே, எம் திருச்சபையின் நன்மாதிரிகையே. நிறை புகழ் மகிழ்ச்சி அன்னைக்கே, இறை மக்கள் நமக்கவர் தாரகையே. ஆடையாய் நிலவை அணிந்துள்ளார், அரியை ஈன்ற மானானார். என்றும் மகிழ்க படைப்பெல்லாம், அன்று படைத்த அனைவரையும் இன்று மீட்க வருகின்றார். என்றும் உள்ள ஆண்டவர். இறைவா, தந்தையின் திருமகனே, தூய ஆவியால் உருவாகி
அருள்நிறை கன்னியிடம் பிறந்தவரே, என்றும் உமக்கே புகழ். ஆமென். இறை வேட்கை. இருளின் செயல்களை விட்டுவிட்டவன் இறைவனுக்காக காத்திருப்பானாக. முன்மொழி 1. ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு தளிர் துளிர்த்தது, யாக்கோப்பினின்று விண்மீன் ஒன்று உதித்தது. ஒரு கன்னி மீட்பரை பெற்றெடுத்தார். எம் கடவுளே, உம்மை போற்றுகிறோம். கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உயிர் உன்மீது தாகம் கொண்டுள்ளது. என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. உம் ஆற்றலையும் ஆட்சியும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வாறே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல் என் உயிர் நிறைவடையும். மகிழ்ச்சி மிகு இதழ்களால் என் வாய் உம்மை போற்றும். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன். ராவிழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் எனக்கு நீர் துணையாயிருக்கின்றீர். உம் இறக்கைகளின் நிழலில் நான் மகிழ்ந்து பாடுகின்றேன். உம்மை நான் உறுதியாய் பற்றிக் கொண்டேன். உமது வழக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஈசாயின் அடிமரத்தில் இருந்து ஒரு தளிர் துளிர்த்தது. யாக்கோபினின்று விண்மீன் ஒன்று உதித்தது. ஒரு கன்னி மீட்பரை பெற்றெடுத்தார். எம் கடவுளே, உம்மை போற்றுகிறோம். படைப்பனைத்தின் பாடல். முன்மொழி 2. மரியா நமக்கென மீட்பர் ஒருவரை பெற்றெடுத்தார். திருமுழுக்கு யோவான் அவரை கண்டு, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் என்று முழங்கினார். அல்லேலூயா. பரணி எங்கும் உன்னை காண்கிறேன். காணும் காட்சியில் எல்லாம் உன் புன்னகை பார்க்கிறேன். இயேசுவே, தரணி எங்கும் உன்னை காண்கிறேன். காணும் காட்சியில் எல்லாம் உன் புன்னகை பார்க்கிறேன். செடியில் கொடியில் சிரிப்பது நீ, கதிரில் நிலவில் ஒளிர்வது நீ. செடியில் கொடியில் சிரிப்பது நீ, கதிரில் நிலவில் ஒளிர்வது நீ. காண கண்கள் வாய்க்கால் இங்கே எங்கும் நீ, எதிலும் நீ. இயேசுவே, தரணி எங்கும் உன்னை காண்கிறேன். காணும் காட்சியில் எல்லாம் உன் புன்னகை பார்க்கிறேன். வானில் காலை வந்தனம் சொல்ல வருவதும் நீதான். விண்ணின் வடிவில் கண் சிமிட்டி சிரிப்பதும் நீதான். வானில் காலை வந்தனம் சொல்ல வருவதும் நீதான். விண்ணின் வடிவில் கண் சிமிட்டி சிரிப்பதும் நீதான். வானம் கருத்து மேகம் திரண்டு பொழிவது உன் கருணைதான். வானம் கருத்து மேகம் திரண்டு பொழிவது உன்
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மரியா நமக்கென மீட்பர் ஒருவரை பெற்றெடுத்தார். திருமுழுக்கு யோவான் அவரை கண்டு, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் என்று முழங்கினார். அல்லேலூயா. புனிதரின் மகிழ்ச்சிப்பா. இறைவனின் புதிய மக்களாம் திருச்சபையின் உறுப்பினர் தம் அரசராம் கிறிஸ்துவில் அகமகிழ்வர். முன்மொழி 3. மரியா ஓர் அரசரை ஈன்றெடுத்தார். அவர் பெயர் என்றும் வாழ்பவர் என்பதாம். ஒரு தாயின் மகிழ்ச்சியுடன் ஒரு கன்னியின் மேன்மையை இணைத்தார். இதை போன்றதொரு நிகழ்ச்சி இதுவரை நிகழ்ந்ததும் இல்லை, இனி நிகழப்போவதும் இல்லை. ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அவரை புகழ்ந்து ஏத்துங்கள். மாண்புயர்வான் மண்டலத்தில் அவரை புகழ்ந்து ஏத்துங்கள். எக்கால தொனி முழங்க அவரை புகழ்ந்து ஏத்துங்கள். வீணையுடன் யாழிசைத்து அவரை புகழ்ந்து ஏத்துங்கள். முரசொலித்து நடனம் செய்து அவரை புகழ்ந்து ஏத்துங்கள். நரம்பிசைத்து குழல் ஊதி அவரை புகழ்ந்து ஏத்துங்கள். நாதமிகு தாளத்துடன் அவரை புகழ்ந்து ஏத்துங்கள். கைத்தாள மொழி முழங்க அவரை புகழ்ந்து ஏத்துங்கள். உயிருள்ள எல்லாமே அவரை புகழ்ந்து ஏத்துங்கள். ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அவரை புகழ்ந்து ஏத்துங்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மரியா ஓர் அரசரை ஈன்றெடுத்தார். அவர் பெயர் என்றும் வாழ்பவர் என்பதாம். ஒரு தாயின் மகிழ்ச்சியுடன் ஒரு கன்னியின் மேன்மையை இணைத்தார். இதை போன்றதொரு நிகழ்ச்சி இதுவரை நிகழ்ந்ததும் இல்லை, இனி நிகழப்போவதும் இல்லை. அருள்வாக்கு. மீகா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 5, இறை வார்த்தைகள் 3 முதல் 5 முடிய. பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சி இருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறு மறுமொழி.
ஆண்டவர் நமது மீட்பை அறிய செய்துள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமது மீட்பை அறிய செய்துள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தமது மீட்கும் வல்லமையை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் நமது மீட்பை அறிய செய்துள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவர் நமது மீட்பை அறிய செய்துள்ளார். அல்லேலூயா, அல்லேலூயா. செக்கரியாவின் பாடல். முன்மொழி. இன்று வியத்தகு மறைபொருள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இயல்புகள் புதுப்பிக்கப்படுகின்றன. கடவுள் மனிதரானார். அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே நிலையாயிருக்கிறார். அவர் எப்படி இல்லையோ அதனை எடுத்துக்கொண்டார். அவரில் இரு வேறுபட்ட இயல்புகள் தெளிவாக இருப்பினும் அவர் ஒரே ஒருவர்தாம். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இன்று வியத்தகு மறைபொருள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இயல்புகள் புதுப்பிக்கப்படுகின்றன. கடவுள் மனிதரானார். அவர் எப்படி இருந்தாரோ அப்படியே நிலையாயிருக்கிறார். அவர் எப்படி இல்லையோ அதனை எடுத்துக்கொண்டார். அவரில் இரு வேறுபட்ட இயல்புகள் தெளிவாக இருப்பினும் அவர் ஒரே ஒருவர்தாம். மன்றாட்டுகள். தூய ஆவியாரின் வல்லமையால் கன்னி மரியாவிடமிருந்து பிறந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து போற்றுவோம். கன்னி மரியாவின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வியத்தகு குழந்தையே, அமைதியின் அரசரே, கன்னி மரியாவின் மகன் நீர். உமது அமைதி இவ்வுலகில் மெய்மையுடன் செயலாக்கப்படுவதாக. கன்னி மரியாவின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவராகிய இயேசுவே, ஒவ்வொரு நாளும் எங்களில் உமது நம்பிக்கையின் கொடை வலுவுடன் வளர்வதாக. அது எங்கள் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் வெளிப்படுவதாக. கன்னி மரியாவின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களின் மனித இயல்பை நீர் உமதாக்கிக் கொண்டீர். உமது தெய்வீக வாழ்வில்
நாங்கள் வளர துணை புரிவீராக. கன்னி மரியாவின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீவீர் இவ்வுலகின் ஒரு குடிமகனானீர். எங்களை உமது விண்ணரசின் குடிமக்களாக்குவீராக. கன்னி மரியாவின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நமது புகழ்ச்சிகளையும் மன்றாட்டுகளையும் கிறிஸ்துவின் வார்த்தைகளில் சுருக்கமாய் சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். இறுதி மன்றாட்டு. தந்தையாகிய கடவுளே, கன்னியும் தாயுமான மரியாவின் வழியாக மாந்தருக்கு மீட்பரை வழங்கினீர். உமது மகனும் உயிரளிப்பவருமான இயேசு கிறிஸ்துவிடம் அந்த தாய் மன்றாடும் போதெல்லாம் அவரது மன்றாட்டின் வல்லமையை நாங்கள் உணர செய்தருளும். உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.